வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் வி. விஜய் அபிநந்தன். நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடளாவிய ரீதியில் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய தமிழ் சிங்கள புத்தாண்டு எதிர்பார்ப்புகளை அடைய சித்திரை புத்தாண்டு காலத்தை உறுதியுடன் வரவேற்போம் என்று ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. புதிய சிந்தனைகளுடன் எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று பிரதமர் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவிப்பு. தமது நாடாந்த சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தோட்ட தொழிலாளர்கள் வெகு விமர்சையாக புத்தாண்டு கொண்டாட்டங்களில். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். மலர்ந்துள்ள பிளவ வருடத்தை வரவேற்கும் வகையில் இன்றைய தினம் சகல இந்து ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் பெரும் எண்ணிக்கையானோர் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டார்கள். இன்றைய தினம் தமிழ் மக்கள் அதிகாலையில் எழுந்து வீடுகளை சுத்தம் செய்து மரத்து நீர் வைத்து நீராடி ஆலயம் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். அத்துடன் அயலவர்களோடு அருஞ்சுவை உணவுகளையும் உண்டு மகிழ்ந்தார்கள். புண்ணிய கால பகுதியில் கைவீசடம் வழங்கும் நிகழ்வுகளும் சகல தமிழ் மக்களின் வீடுகளிலும் இடம்பெற்றன. வாக்கிய பஞ்சாங்கப்படி நீலம் சிவப்பு பட்டாடை அல்லது நீலம் சிவப்பு கரை அமைந்த பட்டாடை உகந்தது என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கணித பஞ்சாங்கப்படி செந்நிற பட்டாடை சிவப்பு கரை கொண்ட வெள்ளை பட்டாடை உகந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கைவிசேட நேரங்களாக 16/4/2021 சித்திரை 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பின்னிரவு 4:16 AM இருந்து 5:07 AM வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. 17/4/2021 சித்திரை 4ஆம் திகதி சனிக்கிழமை 7:49 இருந்து 9 மணி வரையும், அதே தினம் சித்திரை 4ஆம் திகதி 17/4/2021 சனிக்கிழமை மாலை 3 இருந்து 3:59 வரையும் கைவிசேட நேரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கைவிசேட நேரமாக மேலும் சித்திரை 3ஆம் தேதி 16/4/2021 வெள்ளிக்கிழமை பின்னிரவு 5:15 இருந்து 6 மணி வரையும், 17/4/2021 சித்திரை 4ஆம் தேதி சனிக்கிழமை 10:30 இருந்து 11:40 வரையும் கைவிசேடத்துக்குரிய நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்பார்ப்புகளை அடைய சித்திரை புத்தாண்டு காலத்தை உறுதியுடன் வரவேற்போம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டு எங்களது மிக பெரும் கலாசார விழாவாகும். நாட்டு மக்கள் ஒரே சுப நேரத்தில் புத்தாண்டு கிரியைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பிறக்கும் புத்தாண்டில் சுபிட்சம் மலரும் என்று எங்கள் உள்ளங்களில் ஒரு வலுவான நம்பிக்கை ஆழ பதிந்துள்ளது. மேலும் சூழலில் ஏற்படும் இனிமையான மாற்றங்கள் எமக்கு உடல் மற்றும் உள ஆறுதலை தருகின்றன. அனைத்து மக்களும் எந்தவிதமான பேதங்களும் இன்றி அமைதியானதும் நேர்மையானதுமான எண்ணங்களோடு சிங்கள தமிழ் புத்தாண்டு சம்பிரதாயங்களில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். மலர்ந்துள்ள சிங்கள தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதிய சிந்தனைகள் மற்றும் அபிலாசைகளுடன் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு ஒரு வளமான நாட்டை நோக்கிய ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் எழுந்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் வழங்கிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி ஒழுக்கமான மக்கள் என்ற வகையில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் காரணமாக இப்புத்தாண்டை இந்த அளவுக்கேனும் சுதந்திரமாக கொண்டாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனவே சுகாதார நடைமுறைகளை கருத்தில் கொண்டு நமது கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். மேலும் எமக்கு முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொண்டு சுபீட்சமான ஒரு தேசத்தை நோக்கிய பயணிக்க வேண்டிய காலம் மலர்ந்துள்ளது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்த சாசனம் கலாசார மற்றும் மத அலுவல்கள் அமைச்சு இலங்கை வாழ் அனைத்து பிரஜைகளுக்கும் இனிய சுபீட்சமான அமைதியான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. சிங்கள தமிழ் கலாசாரங்களை பிரதிபலிக்கும் மிக முக்கியமான நிகழ்வாக சித்திரை புத்தாண்டு கருதப்படுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் ஒன்றிணைந்த வாழ்க்கையின் பெருமானத்தை உணர்த்தும் சிங்கள தமிழ் புத்தாண்டானது முழு உலகத்திற்கும் உரிய ஒரு ஆசீர்வாதமாகும். அந்த வகையில் மனித சமூகத்திற்கும் மகிழ்ச்சியையும் சுபிட்சத்தையும் பெற்றுத்தரும் தினமாக இது அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சவால்களுக்கு மத்தியிலும் சித்திரை புத்தாண்டை வெகு விமர்சையாக கொண்டாடும் நாம் முழு உலகத்திற்குமே முன்மாதிரியாக அமைந்துள்ளது என்று அமைச்சர் கெஹலி ராம்புக்வெல்ல தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். உலகின் பல நாடுகள் கொரோனா பரவல் அச்சத்தில் உறைந்து போயுள்ள நிலையில் சவால்களை வெற்றிகரமாக முகம் கொடுத்து நாட்டை இந்த அளவு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்துள்ளமே ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நாட்டு மக்களுக்கு அளித்துள்ள மிகப்பெரிய புத்தாண்டு பரிசாகும். எனவே சௌபாக்கியமும் சுபிட்சமும் நிறைந்த புத்தாண்டாக இது அமைய வேண்டும் என்று அமைச்சர் கெஹலி ராம்புக்வெல்ல புத்தாண்டை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இம்முறை சித்திரை புத்தாண்டை சிங்கள தமிழ் மக்கள் அனைவரும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். கடந்த வருடம் கொரோனா பரவல் அச்சம் காணப்பட்ட போதிலும் இம்முறை நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். நாட்டு மக்கள் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மிரிகானவில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் புது வருட சம்பிரதாயங்களில் ஈடுபட்டார். இதன்போது ஜனாதிபதியின் பாரியார் அயோமா ராஜபக்ஷ மற்றும் ஏனைய குடும்ப உறுப்பினர்கள் குறித்த சம்பிரதாயங்களில் ஈடுபட்டனர். இதன்போது சுப நேரத்தில் ஜனாதிபதியின் பாரியார் மரக்கன்றொன்றையும் தமது வீட்டு வளாகத்தில் நட்டு வைத்தார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பாரியார் ஷிராந்தி ராஜபக்ஷ மற்றும் ஏனைய குடும்ப உறுப்பினர்களுடன் தனது கால்டன் இல்லத்தில் புதுவருட சம்பிரதாயங்களில் ஈடுபட்டார். சுகாதார நடைமுறைகளை பேணி இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ, யோஷித்த ராஜபக்ஷ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கருத்து வெளியிடுகையில் மலர்ந்துள்ள புத்தாண்டு இலங்கை மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என்று தெரிவித்தார். சிங்கள தமிழ் சித்திரை புத்தாண்டானது சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் சகவாழ்வின் குறியீடாகும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முழு நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சி பொங்கும் புத்தாண்டாக இது அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இதன்போது கால்டன் இல்லத்தை தரிசித்த சங்க சபையினர் பிரித் பாராயணம் செய்து பிரதமர் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முழு நாட்டு மக்களுக்கும் ஆசீர்வாதம் செய்தனர். යහපතක් වේවා සිතක් සාන්තියක් සැලසේවා මේ රටේ තිබෙනා මේ කාල විපත්ති බහුල කාලේ විවිධ ඩෙන්ගු රෝග වසංගත රෝග කොරෝනා රෝග පීඩාදී ඒ සියල්ලක්ම දූරීභූත වෙලා සිත සාන්තිය සැලසෙලා මේ වර්ෂයේ තුල අපිට සතුටෙන් සැලසෙල්ලෙන් අපේ ජීවිත ගත කරන්න කරු අගමැතිතුමාගේ සේවය මේ රටට ලබා ගන්න ශක්තිය ධෛර්ය වාසනාව සැලසේවා කියන අදිෂ්ඨානයෙන් අපි ගරුතර මහා සංඝරත්නයේ සිල්පදනවා හැම දිනකටම. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் புதுவருட சம்பிரதாயங்களை கூட்டுத்தாபன வளாகத்திலும் பத்திரமுலையில் அமைந்துள்ள அபேகம வளாகத்திலும் முன்னெடுத்தது. கைவிசேடம் கொடுத்தல், உணவு உட்கொள்ளுதல் உள்ளிட்ட பல சம்பிரதாய செயற்பாடுகளும் இதன்போது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டன.
இதன்போது கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் நிஹால் ஜாயதிலக, பணிப்பாளர் நாயகம் அஜித் நாரகல, பணிப்பாளர் சபை உறுப்பினர் பிரசன்ன ஹென்னாயக்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இம்முறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சம்பிரதாயம் ஆன்லைன் முறை மூலமாகவே இடம்பெற்றது. அது இலங்கை வங்கியின் BA செயலி ஊடாக செயற்படுத்தப்பட்டது. இலங்கை வங்கியின் சந்தைப்படுத்தல் பிரிவின் பிரதி முகாமையாளர் பிரியலால் சில்வா உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டுள்ளனர். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வைத்தியர் நிஹால் ஜாயதிலக கருத்து வெளியிடுகையில், நாங்கள் இம்முறை பாரிய சவால்களுக்கு மத்தியில் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் COVID-19 தொற்று பரவல் சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இத்தகைய சவால்களுக்கு முகம் கொடுத்த வண்ணமே எமது சம்பிரதாயங்களையும் நிறைவேற்றுகின்றோம். அந்த வகையில் இந்த புத்தாண்டு எமது நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படும் என்று தெரிவித்தார். ඉතිහාසයේ විශේෂ සලකුණක් මෙවර අලුත් අවුරුදු සැමරීමේදී සටහන් වෙනවා. ඉතින් අත වශයෙන් මේ වෙනකොට අපි இலங்கை வங்கியின் சந்தைப்படுத்தல் பிரிவின் பிரதி முகாமையாளர் பிரியலால் சில்வா கருத்து வெளியிடுகையில், தற்போது சூழலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதேபோல் நாட்டு மக்களின் உணர்வுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த புத்தாண்டானது மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருடமாக மாறியுள்ளது. எனவே கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் மக்கள் உட்பட அனைவருக்கும் சுபீட்சமான புத்தாண்டாக இது அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் என்று தெரிவித்தார். பத்திரமுல்ல அபேகம வளாகத்தில் நடனக்கலை பேராசிரியர் ரவிபந்துவின் பங்கேற்புடன் புதுவருட சம்பிரதாய நிகழ்வுகள் இடம்பெற்றன. தேசிய தொலைக்காட்சி ஒழுங்கு செய்துள்ள புத்தாண்டு நிகழ்ச்சி பத்திரமுள்ள அபேகம வளாகத்தில் தற்சமயம் இடம்பெறுகிறது. சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்களுக்கு அமைய இது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டாக்டர் நிஹால் ஜாயதிலக, பணிப்பாளர் நாயகம் அஜித் நாரகல உட்பட அனுசரணை நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டனர். සිරි ලක පිරි අවුරුදු සිරි ජාතික බක්මහ උලලත් එක්ක එකතු වෙන්න කියලා. හරි, අපි තව ටිකක් පස්සට වෙලා අපි උදව් කරමු. පළමු තරඟකරු BOC කලාපේ කනාමුට්ටි බිඳීමේ තරඟය අපි නම් කරන්නේ වාසනාවේ මුට්ටිය බිඳීමේ තරඟය. ඔව්, ඉතාමත් ආසන්නයට ගිහිල්ලා මං හිතන්නේ අවස්ථාව ගිලිහුණා. COVID-19 කියන இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டாக்டர் நிஹால் ஜாயதிலக கருத்து வெளியிடுகையில், COVID-19 என்ற பாரிய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நாம் புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். தேசிய ரீதியில் அச்சுறுத்தலாக அமைந்த இந்த கொரோனாவுக்கு மத்தியில் எமது பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகின்றோம். அதனை வீடுகளில் இருந்தவாறு பார்வையிடுவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று தெரிவித்தார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் நாரகல கருத்து வெளியிடுகையில், தமிழ் சிங்கள புத்தாண்டை நாம் COVID-19 பரவலுக்கு மத்தியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். COVID-19 வைரசுக்கு பின்னரான காலப்பகுதியில் எமது தாய் நாட்டை உலக நாடுகளுக்கு மத்தியில் சிறந்த நாடாக முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம் என்று தெரிவித்தார். பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் கருத்து வெளியிடுகையில், ராணுவ வீரர்கள், சுகாதாரத்துறையினர் ஆகியோரின் உயர்ந்தபட்ச அர்ப்பணிப்பினால் எமக்கு இந்த கொண்டாட்டத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளும் பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுத்துள்ள வேளையில் ஜனாதிபதியின் வழிகாட்டலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளினால் எமக்கு இம்முறை புத்தாண்டை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார். தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சகல இந்து ஆலயங்களிலும் இன்று காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களிலும் விசேட தீப ஆராதனையுடன் வழிபாடுகள் இடம்பெற்றன. சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய பெரும் எண்ணிக்கையானோர் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டார்கள். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருத்தலமான மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் இன்று சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. பிலவ வருட சிறப்பு பூஜையினை ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ கருணானந்த குருக்கள் நடாத்தி வைத்ததோடு சுபவேளையில் விசேட அபிஷேகம் நடாத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு புளியந்தீவு ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஆலய பிரதம குரு குமாரசுவாமி பிரபாகரன் குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடாத்தி வைக்கப்பட்டன. இத்தினத்தில் இந்து மக்கள் புண்ணிய காலத்தில் மரத்து நீர் வைத்து நீராடி ஆலயம் சென்று இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர். அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ கேதீஸ்வர குருக்கள் குறித்த பூஜை வழிபாடுகளை நடத்தி வைத்தார். மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டு வழிபாடுகள் ஆலய பிரதம குரு ஆரி சவுந்தரராஜ குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது. இவ்வழிபாட்டில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஒட்டுசுட்டான் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டு வழிபாடுகள் ஆலய பிரதம குருக்கள் ஸ்ரீ ராஜாராம் குருக்கள் தலைமையில் நடாத்தி வைக்கப்பட்டன. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பெருமளவிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டத்திலும் இம்முறை சித்திரை புத்தாண்டு இனிய ஆண்டாக மலர ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. குறித்த விசேட வழிபாடுகளில் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இம்முறை தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தோட்ட தொழிலாளர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். தமது நாட்கூலியை 1000 ரூபாவாக அரசாங்கம் அதிகரித்ததன் மூலம் தாம் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தோட்ட தொழிலாளர்கள் தமது நாட்கூலியை 1000 ரூபாவாக அதிகரிக்குமாறு பல வருடங்களாக கோரிக்கைகளை முன்வைத்து வந்திருந்தனர். இது தொடர்பாக அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் பேரணிகளை மேற்கொண்ட போதிலும் அவர்களுக்கு சாதகமான பதில் வழங்கப்படவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் ஊடாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரித்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். ரூபாய் சம்பளம் தருகிறேன். அப்படி அனிவார்யம் அந்த வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது அவர்களின் நாட்கூலியை 1000 ரூபாவாக அதிகரிப்பதற்கான யோசனைகளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக பல தோட்ட நிர்வாகங்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்த போதிலும் தம்மால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை ஜனாதிபதியும் பிரதமரும் நிறைவேற்றியிருக்கின்றனர். அந்த வகையில் தொழில்துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் பின்னர் அவர்களுடைய நாட்கூலியை 1000 ரூபாவாக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் அதற்குரிய விசேட வர்த்தமானி அறிவித்தலையும் வெளியிட்டனர். அதிகரிக்கப்பட்ட நாட்கூலி கடந்த 8ஆம் தேதி தொடக்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொண்டோம். அதற்கு சிங்கள தமிழ் திரை புத்தாண்டு பெருநாளை நாங்கள் சந்தோஷ முறையில் இம்முறை கொண்டாடி கொண்டோம். எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்ததாக மிக சந்தோஷம். கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் ஜீவன் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றி. ගොඩක් අවුරුදු ගාණක් මේ වත්තට 1000ක් පඩිය හම්බ වෙලා නැහැ. මේ පාර මේ අවුරුද්දට අපි 1000ක් හම්බුණාට උගක්ම සන්තෝෂයි. ඉච්චර කාලයක් අපි අවුරුද්ද සන්තෝෂෙන් කරේ නැහැ. මේ පාර අවුරුද්ද අපි හරියට සන්තෝෂෙන් අපි කරනවා. බොහොම සතුටුයි. போன வருஷம் எங்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு இல்ல, எல்லாம் வந்து கொரோனா வந்து அப்படி இப்படின்னு இது பண்ணிருச்சு. இந்த பையனா சிங்கள தமிழ் தாண்டு இதை வந்து நாங்க சந்தோஷமா கொண்டாடுறோம். இந்த 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக இழுபறி நிலைமையிலே இருந்துச்சு. அரசாங்கத்தை அமைச்சதுல இருந்து இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு தீர்வெடுக்கணும்னு தான் கஷ்டப்பட்டோம். ஆரம்ப காலத்துல இருந்து நாங்க மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்களின் காலத்துல இருந்து நாங்க இந்த 1000 ரூபாய் விஷயத்துல விடாப்புடியா இருந்தோம். எங்களுக்கு ஒரு துணையா கௌரவ அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இருந்தாரு. அதே மாதிரி பெருந்தோட்ட அமைச்சர் கௌரவ ரமேஷ் பத்திரன் அவர்களும் இருந்தாங்க. ஜனாதிபதியும் பிரதமரும் நம்மளுக்கு இந்த 1000 ரூபாவை எப்படியாச்சும் பெற்று கொடுக்கணும்னு ஒரு விடாப்புடி நிலைமையில இருந்தனால மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமா இருந்துச்சு. கை காசுல வேலை செய்யறவங்களுக்கும் சம சம்பளம் கிடைக்கும், சகல உரிமைகளும் பெற்றுக் கொடுப்போம்.
குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தவர்களுக்கு புத்தாண்டுக்காக 5000 ரூபாய் வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 47,347 குடும்பங்கள் நன்மையடைந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் மாவடிவேம்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 73,62 லட்சத்திற்கும் அதிகமான நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இதன்போது தெரிவித்தார். தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுகின்ற நிலையிலே எமது மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 1,47,000 குடும்பங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட சமுத்தி பயனாளிகள் குடும்பமே 99,000 குடும்பங்கள் இருக்கிறது மாவட்டத்தில். 99,000 குடும்பங்கள் இருக்கின்ற இந்த நிலையிலே அதோடு 1,47,000 என்னும் பொழுது கிட்டத்தட்ட சமுத்தி பயனாளி குடும்பங்களையும் சேர்த்து மேலதிகமாக 48,000 குடும்பங்களுக்கு இந்த நிதி எமது மாவட்டத்திலே வழங்கப்படுகிறது. அவை அரசாங்கம் இன்று எமது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட 73,50,00,000 நிதி எமது மாவட்டத்திலே 2 நாட்களிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எமது மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு இந்த வேலை திட்டங்கள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. தேசிய பாதுகாப்பு, பொதுமக்கள் ஒழுங்கு மற்றும் சட்டமாட்சி என்பவற்றின் நலன் கருதி இலங்கையின் 11 அமைப்புகளை தடை செய்வதற்கான அரசாங்கத்தின் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாதத்தை தடுக்கும் தற்காலிக ஏற்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஐக்கிய தௌஹீத் ஜமாத், சிலோன் தௌஹீத் ஜமாத், அகில இலங்கை தௌஹீத் ஜமாத் ஆகிய இயக்கங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஜமியத்துல் அன்சாரி, சுன்னத்துல் முஹம்மதியா, தாருல் அதர், இலங்கை இஸ்லாமிய மாணவ அமைப்பு, ISIS, அல்-கய்தா, சர்வ் த பேர்ல்ஸ், சூப்பர் முஸ்லிம் போன்ற அமைப்புகள் இதன் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளன. இன்று முகக்கவசங்கள் பரவலாக அனைவராலும் அணியப்பட்டு வருகின்றன. சில இடங்களில் சிலர் பொறுப்பற்ற வகையில் முகக்கவசங்களை வீசி செல்வதையும் காணக்கூடியதாக உள்ளது. இது சுகாதார சீர்கேடாக அமைகின்றது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க முகக்கவசங்களை அணிவது தெளிவூட்டப்பட்ட நிலையில் இலங்கையர்கள் அனைவரும் முகக்கவசங்களை அணிகின்றோம். ஆனால் அவ்வாறு அணிகின்ற முகக்கவசங்களை முறைப்படி அகற்றுகின்றோமா என்றால் அதுதான் கேள்விக்குறி. அவ்வாறு அகற்றப்படாமல் வீதிகளிலும் பொது இடங்களிலும் வீசிவிட்டு செல்லும் முகக்கவசங்களால் பொதுமக்களும் விலங்குகளும் பாரிய சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொள்வதுடன் சுற்றாடலுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த வீசப்படும் முகக்கவசங்களிலுள்ள வைரஸ்கள் ஒரு வாரம் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டது. அவைகளால் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என விலங்கினங்களும் பல்வேறு ஆபத்துக்களை எதிர்கொள்வதாக மேலும் தெரிவித்துள்ளனர். குருணாகல் அனுராதபுரம் மாவட்ட எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள குளக்கரையொன்றில் 3 பெரிய யானைகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் அரிய காட்சி எமது செய்தியாளரின் புகைப்பட கருவியில் சிக்கியுள்ளது. இந்த 3 யானைகளும் மிக ஒற்றுமையாக சுமார் 3 ஏக்கர் காட்டுப்பகுதியில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பகல் நேரங்களில் குளக்கரையில் சுற்றித் திரியும் இந்த யானைகள் இரவு நேரங்களில் ஊருக்குள் சென்று உணவு தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர். தமது பயிர் நிலங்களை இவை நாசம் செய்த போதிலும் தாம் குறித்த 3 யானைகளையும் பாதுகாப்பதற்கு மிகவும் பாடுபடுவதாக கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவில் சாராம்சம். நாடளாவிய ரீதியில் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய தமிழ் சிங்கள புத்தாண்டு எதிர்பார்ப்புகளை அடைய சித்திரை புத்தாண்டு காலத்தை உறுதியுடன் வரவேற்போம் என்று ஜனாதிபதி புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவிப்பு. புதிய சிந்தனைகளுடன் எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு புதிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று பிரதமர் புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவிப்பு. தமது நாளாந்த சம்பளம் 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தோட்ட தொழிலாளர்கள் வெகு விமர்சையாக புத்தாண்டு கொண்டாட்டங்களில். இந்தியாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 1,86,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.